எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் காருண்யா, வயசு 35 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராடம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு படிப்பு நல்லா வரும்னு சொல்கிறாங்கம்மா. அந்த வேலையில் இருந்துட்டு ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு உண்டான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் ஒர்க் எல்லாம் டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மன வளர்ச்சி கம்மின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்லிடுறாங்கம்மா. அவர் டாக்டராக இருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு இல்லீகல் அஃபேர் ப்ராப்ளம்னால அவர் வேண்டாம் டிசைட் பண்ணி இப்போ தனியாக பிரிஞ்சு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. இனிமேலும் அப்படி இருக்க வேண்டாம் டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரம் பக்கத்து தான் சொல்லியிருக்காங்கம்மா. நம்மக்கிட்ட வரன் பதிவு செஞ்ச மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லிவிடுங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை நல்லபடியாக கேரிங்காக பார்த்துன்னு நினைக்கிறாங்க. இவங்க மன வளர்ச்சி இல்லாத தம்பியை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கவனிச்சுக்கிட்டா சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து யாருக்காக விட்டு கொடுக்காமன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. எங்கள் பேர் ஹேமாவதி, வயசு 35 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் அனுப்பத்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் படிக்க வைக்க எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கேரக்டர் பொறுத்தவரை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து முந்திரி கொட்டை பிஸ்னஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி நடந்து சொல்கிறாங்கம்மா. அவருக்கு ரொம்ப குடிப்பழக்கம் இருந்ததால் கல்யாணம் நினச்ச வருஷத்துலேயே தவறிட்டு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களே. இவங்க இப்போ வீட்டில் வேலை செஞ்சு ஓரளவு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பொறுத்துணை ஒரு நல்ல கேரக்டர் இருந்து இவங்க சிஸ்டம் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணு இவங்க நல்லபடியாக பார்த்துன்னு நினைக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது சொல்கிறாங்கம்மா. முக்கியமாக குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கடைசி வரை உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலியை பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பவுன் நகையும் 2 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுருக்காங்களா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.